தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே தமிழகத்திற்கு நிதி விடுவிக்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு தமிழ்நாட்டிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வருகிறது. தமிழ்நாட்டிற்கான நிதி சுமார் 2400 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்காதது குறித்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அண்மையில் கவலை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி விடுவிக்கப்படாதது ஏன் என்று வாரணாசியில் தமிழ் சங்கமம் தொடக்க விழாவிற்கு பிறகு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் தமிழ்நாட்டு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க தமிழ்நாடு அரசு மறுப்பால் விதிமுறைகளின்படி தங்களால் நிதி ஒதுக்க முடியாது என்று கூறினார். They are at one point of time they are agreeing to accept the government of India's conditions, and at one point of time they are also backing out. They are politically motivated. They are not for the welfare of Tamil Nadu. But they have to come to the terms of the Indian Constitution. How can they think they are above Constitution? What are the rules? What they have to come to? They have to accept the national education policy in letter and spirit. Yes, it's new education policy. All part of countries accepting that. Why they will not accept? தேசிய கல்விக் கொள்கையில் மாநில மொழிக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் தமிழக அரசு மும்மொழிக் கொள்கையை அரசியல் லாபத்திற்காக எதிர்ப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டினார். What is wrong in that? If any student in Tamil Nadu will try to learn Tamil, Kannada and English, what is wrong in that? Why don't they will not accept? Why this kind of monopoly will be there? மத்திய அமைச்சரின் குற்றச்சாட்டிற்கு அண்ணாவின் உரையை பதிவிட்டு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலளித்துள்ளார். ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டிவிட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். நான் ஒப்புக்கொண்டேன். கருத்தில் கொண்டு மத்திய அரசு உடனே நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மாணவ செல்வங்களுக்கான ஏறத்தாழ 40 லட்சம் மாணவர்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் மும்மொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று சொல்வதே பார்த்தீங்கன்னா இன்னொரு மொழிப்போரை நீங்கள் தூண்டுவது போன்றதான் அது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நான் பகிரங்கமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சு ஆணவத்தின் உச்சம் என்று கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை மத்திய பாஜக அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகள் இடையிலான முரண் காரணமாக நிதி ஒதுக்கப்படாமல் இருப்பது சரியான அணுகுமுறை அல்ல என்று கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல மாநில அரசுக்கு வேண்டிய நிதிகள் நிறுத்தி வைக்கிறது கண்டிப்பா இது ஒரு பெரிய பாதகத்தை மாநிலத்துக்கு ஏற்படுது. யாரு சஃபர் பண்ண போறாங்க? அல்டிமேட்லி ஸ்டூடெண்ட்ஸ் தான். கல்வி நிதி ஒதுக்கீடு தொடர்பான நிலைப்பாட்டை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கல்வியாளர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர்.